தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளி ஆசிரியர், எஸ்ஐஎஸ்ஓ, ஊடகவியலாளர் மற்றும் காப்பக ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களுடைய நல்ல நேரத்தை ஒதுக்கி இங்கு அமர்ந்திருக்கும் மாணவ செல்வம் அவர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். கவிஞர் வைரமுத்து ஐயா அவர்கள் ஒரு அழகான வரி சொல்லுவார்: கழுத்துக்கு மாலை போதும், கை தட்டடும் போதும், எழுத்துக்கள் உனக்கில்லை, இன்னொரு தலைமுறைக்கு என்றார். ஆனால் இன்றைய சமுதாயம், நம்முடைய சமுதாயம் எப்படி இது இருக்குன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நவீன உலகத்துல, பொருளாதார உலகத்துல என்னென்னமோ அதெல்லாம் எல்லாம் வந்துருச்சு. ஆனா அந்த கொள்ளைகள் எப்படி இது பண்ண முடியலையோ அதே மாதிரி தற்கொலைகளை தடுக்கிறதுக்கு பெரிய சவாலா உள்ளது. சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய தற்கொலைகள் வளர்ந்துருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக சுகாதாரம் 2003 செப்டம்பர் மாதம் ஸ்டாக் ஹோம்ல சர்வதேச கருத்தரங்க உலக சுகாதார மையம் ஃபர்ஸ்ட் இதை தற்கொலை எல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுல பாத்தீங்கன்னா 2024, 2026 உலக தற்கொலை தடுப்பு தினம். கருப்பொருள் தற்கொலைன்னா என்னன்னு சொல்றாங்கன்னா, அதுக்கு பாத்தீங்கன்னா மாற்றுதல் அப்படின்றாங்க. தற்கொலைன்னா என்னத்தை மாற்றுறோம் அப்படின்றாங்க, அதுதான் தற்கொலை அப்படின்றாங்க. அப்ப அந்த வித்தின் செகண்ட்ல நடக்கிறதே இது பாத்தீங்கன்னா யார்கிட்ட வருது அப்படின்னா, வயது முதிர்ந்தோர் அவங்கள்ட்ட எல்லாம் ரொம்ப வரல, இளம் வயதினர் அதிகமா வந்துட்டு இருக்கு. அதுக்கு அகம் புறம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, அகம் அப்படின்னா என்னன்னா ரெண்டு இதுதான் சொல்லுவாங்க: காதல், இன்னொன்று குடும்ப விரக்தி. சரிங்களா? இது வெறுப்பு. காதல்னா வெறுப்பு என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக்கா இனி வாழ்வே இல்லை, நமக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி சூசைடுக்கு போயிடறாங்க. ஏன் அப்படின்னா, இளைஞர் சமுதாயம் அப்படி இருக்கு. இதை ஏன் எங்கள்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா, பொதுவா மாணவ செல்வங்கள் இப்போ கரெக்டான பருவத்துல நீங்க கரெக்டா டீச்சர்ஸ் அவர் சொன்னார் இல்லையா, லவ் பண்ணுங்க அப்படின்னாங்கல்ல, பாடத்தை லவ் பண்ணுங்க, டீச்சரை நல்லா நேசிங்க, எல்லாத்தையும் சொன்னுங்க, நல்லா சகோதரத்துவம் பழகுங்க, எல்லாமே மாறிடும் அப்படின்றதே இன்னொன்று புறம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, புறத்துல நம்ம வெளியில என்னென்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒண்ணு வறுமையினால தற்கொலை எண்ணங்கள் வருது. அடுத்து வேலையின்மை, உடல்நன்மை, அப்புறம் பாத்தீங்கன்னா கோபம், பதட்டம், அப்புறம் தன்னம்பிக்கை இல்லாம காலம், அப்புறம் தோல்வி, போதை, அடுத்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை இன்மை. நம்ம நம்மளால வாழ முடியாது, நம்ம எப்படி இதுன்றது அப்படின்றது ஒரு இதுல வந்துடுது. ஆனா இயற்கையில பாருங்களேன், மரம், செடி, கொடி, விலங்குகள் எல்லாத்தையும் பாருங்களேன், அது ஏதாவது எதிர்பார்த்து வர்றாங்களா, ஏதாவது இது ஒண்ணுதா? ஆனா எவ்வளவு நன்மைகள் செஞ்சுட்டு வருது பாத்தீங்களா, எல்லா இதுங்களா. ஆனா அதை நம்ம 6 அறிவு உள்ள மனிதன் என்ன செய்யறோம், அழிச்சுட்டு வர்றோம். சரிங்களா? இந்தியாவில தற்கொலை தடுப்பதுக்காண்டி அரசு தற்கொலையை தடுக்க 2022 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் படி என்ன செஞ்சிருக்காங்கன்னா, முதல் தற்கொலை தடுப்பு உத்தியை கையெழுத்து எடுத்தாங்க. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டுக்கு 1 லட்சம் பேர், இந்தியாவில் 1 லட்சம் பேர் தற்கொலையினால இறந்துகிட்டு போறாங்க. சரிங்களா? இது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, முதல் நிலையில பாத்தீங்கன்னா முழுவதும் பாத்தீங்கன்னா மக்களையும் மையமாக கொண்டுதான் இதை செயல்படுத்தணும், அது இளைஞர்கள் மத்தியில தான் கொண்டு வரணும்ன்றக்காண்டி இந்த சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மனம் நம்மளுடைய என்ன செய்யுது, மனதோட ஆலோசனை பெறணும், கரெக்டா நம்ம நிக்கணும். அப்ப இதுக்கு என்ன சார் செய்யறது அப்படின்னு சொன்னா, ஒண்ணு குடும்ப நல்ல ஆலோசகர் யாரு அப்படின்னா, ஒண்ணு உங்கள்கிட்ட யாரு நமக்கு குடும்ப நல்ல ஆலோசகர் அப்படின்றத நீங்க யார நினைக்கிறீங்க சொல்லுங்க? ஒண்ணு அப்பா, அம்மா, குடும்ப உறுப்பினர்கள். 2வது ஆசிரியர்கள் சொல்லலாம். 3வது உங்க பக்கத்துல யாரு இருக்கா, ஃப்ரெண்ட்ஸ். இவங்கிட்ட நீங்க சொன்னாலே 100க்கு அந்த வித்தின் செகண்ட்ல நினைக்கிறது என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா இதுக்குன்னு சொல்லி மனநல ஆலோசனை மையங்கள் இருக்கு, மனநல மருத்துவர் இருக்காங்க. இவங்க எல்லாம் மதுனோம்னா கண்டிப்பா நம்மளால மாறிடலாம். சின்ன விஷயங்களை நம்ம இது இருந்தல. இதுல பாத்தீங்கன்னா எக்ஸாம்லாம் இல்லையா, எக்ஸாம் டைத்துல மார்க் கம்மியாயிடுச்சு பண்ணிடுது. இது பேரண்ட்ஸுக்கு இருக்கும். ஒவ்வொரு தகப்பனும், ஒவ்வொரு தாய் தகப்பனும் தங்களை படிக்கணும், தன்னுடைய பொண்ணு இந்த லைன்ல அடுத்து இப்படிதான் வரணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு இல்லையா. நம்ம அந்த கனவை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா நல்லா படிக்கணும். படிச்சதுனால ஆட்டோமேட்டிக்கா இல்லை, மார்க் கம்மியாச்சு அப்படின்னாலும் அடுத்து நிறைய வழிமுறைகள் இருக்கு. இன்னைக்கு எல்லாமே போட்டி எக்ஸாம் அந்த மாதிரிதான் வருது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம், அடுத்ததுல வின் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு பார்க்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா மனநல சுகாதார சட்டம் 2017 இருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா மனநலம் பிரச்சனைக்கு சேவை வழங்குவதுதான் பாத்தீங்கன்னா டெலிமனாஸ் அப்படின்றது. 14416 அப்படின்ற டோல் ஃப்ரீ நம்பர். இது பாத்தீங்கன்னா நம்ம இதுல பாத்தீங்கன்னா மாநில இருக்கு. இந்த நம்பருக்கு கால் பண்ணாலே உங்களுக்கு எல்லா ஆலோசனையும் கொடுக்குறாங்க. என்ன ஆலோசனைகள் அப்படின்னு சொன்னா,
எதுக்காண்டி விரக்தி ஆகுறாங்க, அவங்களை வந்து எப்படி முன்னேற்றலாம், அவங்களுக்கு வந்து வேற என்னென்ன தொழில் கல்வி எல்லாம் கத்துக் கொடுக்கலாம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் சொல்றாங்க. சரிங்களா? பள்ளி கல்லூரியில இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மித்ங்கிறது இன்னொரு திட்டம். அந்த ஸ்மித்ங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா மாணவ செல்வங்களுக்காண்டி வந்து இந்த இதை வந்து கல்வி போதிக்கிறது மற்றதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்றதுக்கெல்லாம் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து தன்னம்பிக்கை எண்ணத்தை கொள்ளுங்க, வாழ்க்கையை வெல்லலாம். கண்டிப்பா நம்ம தன்னம்பிக்கையோட இருந்தா எந்த ஒரு செயலையும் செயல்படுத்தலாம்னு சொல்லி இந்த உரையை வந்து எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறணும். அதாவது சிறு விதை கூட பூமியில் விழுந்து விட்டால் மழை வெள்ளம் மழை தண்ணீரில் பட்டவுடன் நீர் பட்டவுடன் எவ்வாறு தன்னுடைய முளைப்பு திறனை வெளிப்படுத்த தன்னுடைய இதை வந்து முண்டி வெளியில தோணுதோ அதே மாதிரி மாணவ செல்வங்கள்ல வந்து கண்டிப்பா வந்து நல்ல நல்ல ஆலோசனைகள் பெற்று நல்லா முன்னேறணும்னு சொல்லி இந்த வாய்ப்பளித்தமைக்கு மெல்லிசன் சார் அவர்களுக்கும் காப்பக ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் SISO தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.